பாருங்கள் வைகோ பாருங்கள் வந்து முதன்மை செயலாளர் நிறுத்தினா ஒரு 3 நாளைக்கு பரபரப்பு. நீங்கள் இந்த 3 நாள் பரபரப்பு இல்லைன்னா மதிமுகவை பற்றி ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிருப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள்? மதிமுகவை மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டோன்னே ஆமாம் மதிமுகன்னு ஒன்று இருக்குல்ல, ஞாபகத்தில் நமக்கு பண்ணிட்டாங்க. உடனே வந்து அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்களாம் நிர்வாக குழு செயற்குழுவில். உடனே அவரும் வந்து வாபஸ் வாங்கிட்டாராம். மல்லை சத்யாவுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. ரைட்டு. இதை வந்து நீங்கள் வந்து அந்த பக்கம் பாருங்கள், அவர் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்குள்ள அதுவும் கிட்டத்தட்ட அவர் ஜிகே மணி சொல்லியிருக்காரு, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வழியாக சரியாக போச்சு, சித்திரை நிலவு ப்ரோக்ராமில் எல்லாம் ஒன்றாயிடுவாங்கன்னு. ஆனால் இதை நீங்கள் உடனே முன்னால் நினச்சி பாருங்கள். கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அழகிரிக்கு அவருக்கும் பிரச்சனையாகி அழகிரி போய் தினகரன் ஆஃபீஸெல்லாம் கொளுத்தி கேஸெல்லாம் நடந்து பெரிய, அதனால் கலைஞர் டிவி உருவாகி எல்லா கலாட்டாவும் நடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து பேசுனாங்க. தினகரனில் செத்து போன பத்திரிகையாளர் கதை அதோடு முடிஞ்சு போச்சு. இதை பத்திரிகையாளர் அரசியல் கட்சிகளும் மறந்துருச்சு, பத்திரிகையாளர் மன்றங்கள், பத்திரிகையாளர் சங்கங்கள், யூனியன்களும் அந்த 3 பத்திரிகையாளர்களோட குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அதெல்லாம் ஆயிடுச்சு.